Namaste students, welcome back to 11th physics class. So today we are going to see a topic is tangential acceleration. So here acceleration அப்படிங்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? That is rate of change of velocity, that is called as acceleration. Otherwise we'll simply say என்னன்னு சொல்லலாம்னா acceleration அப்படிங்கிறது there is change in velocity with respect to time. Time பொறுத்து velocityல change இருக்கிறதா வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் acceleration. So here tangential acceleration அப்படிங்கிறது என்னன்னா tangential means தொடுநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த tangential acceleration அதாவது நம்ம லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு acceleration ப்ரொடியூஸ் ஆகும். tangential acceleration அப்படின்னு சொல்லும்போது that object it moving in a circular motion. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் வந்து சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா it produces the tangential acceleration. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ டேஞ்சென்ஷியல் அப்படின்னா தொடுநிலை அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாமா? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ 3 மார்க் கொஸ்டின். ஸோ கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா அதோட சர்க்குலர் பாத்தில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், அதாவது இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிவிட்டு மூவிங் அலாங் அ சர்க்கிள் பாத்தில் மூவ் ஆகுது வித் ரேடியஸ், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இன் எ டைம் டெல்டி. டெல்டிங்கும் போது ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ ரேடியஸ், திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் திஸ் இஸ் அ ரேடியஸ். தென் ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இது ஏ அப்படின்னு எடுத்துட்டோன்னா திஸ் இஸ் அ பி ஆஃப்டர் அ டைம் டெல் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். டெல் எஸ் அப்படிங்கும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, அதை வந்து நம்ம டெல் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லாமே வந்துட்டு இப்போ ஓவரால் சர்க்கிளில் இந்த ஓவரால் சர்க்கிளில் நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்ன, ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான், ஸ்மால் சேஞ்சஸ் தான் இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் எல்லாமே டெல் எஸ் டெல் டி டெல் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த டெல் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மால் சேஞ்ச் இன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் மீன்ஸ் ஹியர் கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் சர்க்கிளில் மூவ் ஆகுது வித் ரேடியஸ் ஆர் இன் எ டைம் டெல் டி. த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அண்ட் ஆர்க் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆர்க் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆர்க் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அண்ட் ஆர்க் டிஸ்டன்ஸ் டெல் எஸ், இந்த ஆர்க் டிஸ்டன்ஸை டெல் எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சப்டெண்டட் இஸ் டெல் தீட்டா. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆக ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங் போர்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் அட் டெல் டிங்கிற டைமுக்கு பிங்கிற பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுது. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எடுத்துக்கிறாங்க, டெல் எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. தென் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் டெல் தீட்டா. ஸோ அப்போ எக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கன்சிடர் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இன் எ டைம் டெல் டி. த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் அன் ஆர்க் டிஸ்டன்ஸ் டெல் எஸ். த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சப்டெண்டட் இஸ் டெல் தீட்டா. The del s can be written in terms of del theta as. அதாவது del s இந்த del theta டேர்ம்ஸில் எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. del sங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா. கேன் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் del theta as del s equal to r into del theta. del s equal to r into del thetaன்னு எழுதுகிறாங்கம்மா. that is r is radius and del theta is it makes an angle theta. In a time del t we have. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு போத் சைட்ஸ் டெல் டியால் டிவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டெல் எஸ் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் ரிட்டர்ன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல் தீட்டா. ஆங்கிளில் எழுதும்போது அதோட ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிளை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ டெல் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல் தீட்டா. இன் எ டைம் டெல் டி வி ஹாவ் அப்படிங்கும்போது டெல் டியால் போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போத் சைட்ஸும் டெல் டியால் டிவைட் பண்ணுறாங்கம்மா. அப்போ என்ன ஈக்குவேஷன் மாறுது, டெல் எஸ் மேலே பார்த்தீங்கன்னா டெல் எஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல் தீட்டா, அந்த டயக்ராம்லேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்தது டெல் தீட்டா இன் டைம் டெல் டி அப்படின்னு எடுத்துக்கும்போது
லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறாங்க, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டு சைடு என்ன பண்ணுறாங்க, del t-ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ del s by del t equal to r into del theta by del t. So in the limit del t tends to 0, the above equation becomes. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், பிகாஸ் del t tends to 0 அப்படின்னு போட்டோம்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோம் அதை. அதாவது ds by dt ஈக்குவல் டு r ஒமேகா. இங்கே எப்படி ஒமேகா வந்துச்சுன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஒமேகா ஈக்குவல் டு அப்படின்னா அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அதாவது சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அதை தான் வந்து இது ஏ கிடையாது del theta divided by del t-னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒமேகா அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே del s by del t-னா இந்த இடத்துல லிமிட் del t tends to 0 அப்படிங்கிற பட்சத்தில் டிஃப்ரென்ஷியேஷனாக மாறிடுது. என்ன வருது, ds by dt ஈக்குவல் டு ஆல்ரெடி r அங்கே இருக்குதுமா, del theta by del t-னா என்ன அர்த்தம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அர்த்தம். இந்த இடத்துல del theta வந்து என்ன எடுத்துக்கோங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இது டைம் டேக்கன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இப்போ அதனால் ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு, ds by dt ஈக்குவல் டு r ஒமேகான்னு மாறிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது ஹியர் ds by dt இஸ் லீனியர் ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி v நமக்கு தெரியும். வெலாசிட்டி v அப்படின்னா என்னென்னு தெரியும், லீனியர் ஸ்பீடு நமக்கு தெரியும். விச் இஸ் டான்ஜென்ஷியல் டு த சர்க்கிள். அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ஷியலாக இருக்குது, அதாவது தொடுகோடு தொடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த ஸ்பீடு இப்படி சுற்றி வருது இல்லைங்களா. அப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி டான்ஜென்ஷியல் பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ds by dt is linear speed v which is tangential to the circle and omega is the angular speed. angular speedனா உங்களுக்கே தெரியும், இது சர்க்குலர் பாத்தில் அது ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இது புரிஞ்சுதுங்களா, கிளியராக இருக்கீங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது அலாங் த ரேடியஸ் r. அதோட சென்டர்லேருந்து பார்த்தோன்னா அதோட ரேடியஸ் r. நம்ம ஏபின்னு பொசிஷன் எடுத்துட்டோம்னா அதாவது del ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், அப்படி del அப்படின்னால ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், ஸ்மால் சேஞ்ச் இன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்மால் சேஞ்ச்னா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது del s, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் del theta. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம். del s can be written in terms of del theta எழுதும்போது del s equal to, அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு எப்படி எழுதுவோம்னா del theta is equal to opposite by adjacent அப்படின்னு எழுதுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ theta is equal to opposite, இங்கே del theta equal to என்ன வரும், del s by r அப்படின்னு வரும், opposite by adjacent அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு டேர்மில் என்ன, நமக்கு del s தான் வேணும். ஸோ del s can be written in terms of அப்படின்னு சொல்லும்போது டிவிஷனில் இருக்க r எங்கே போயிடுது, மல்டிப்ளிகேஷன் போயிடுது. அப்போ ஈக்குவேஷன் என்னவாயிரு, இங்கே வந்த மாதிரி del s ஈக்குவல் டு r இன்ட்டு del thetaன்னு வந்துருச்சுங்களா. ஸோ அப்போ இது வந்து இந்த theta is equal to opposite by adjacent இந்த ஃபார்முலாட்டில் எழுதுகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணாம் புரியறதுக்கு. del theta equal to opposite by adjacent, that is del s by del rன்னு வரும், del s by rன்னு வரும். நெக்ஸ்ட்டு நமக்கு del s தான் அதுதான் எழுத சொல்லியிருக்காங்க. del s we can return in terms of del thetaங்கும் போது r இன்ட்டு del thetaன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு del t டைம் எடுத்துக்கிறதுனால del t-ஆல் டிவைட் பண்ணுறோம். தென் del அப்படிங்கும்போது வெரி வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேஷனில் மாற்றிக்கிறோம். ஸோ தட் இஸ் ds by dt ஈக்குவல் டு r இன்ட்டு del theta by del t. உங்களுக்கே சொன்ன ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். del theta by del t-னா அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் which is called as angular velocity. Angular velocity is denoted by the letter omega. ஸோ இப்போ ds by dt ஈக்குவல் டு r ஒமேகான்னு போடுறாங்க. ds by dt அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அ லீனியர் ஸ்பீட், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் போணுச்சுன்னா லீனியர் ஸ்பீட் v அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் டான்ஜென்ஷியல் டு த சர்க்கிள், அதுதான் வந்து டான்ஜென்ஷியலாக தொடுகோடாக இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு அது தொடுகோடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒமேகா இஸ் த ஆங்குலர் ஸ்பீட். ஆங்குலர் ஸ்பீடாக that particle moves in a circular path, அதுதான் ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ ds by dtக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லீனியர் ஸ்பீடு v இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ ds by dtக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுறாங்க, v போட்டுறாங்க. தென் ஈக்குவல் டு r, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் r ஒமேகா. அப்போ இது வந்து என்னது லீனியர் ஸ்பீடு இல்லை வெலாசிட்டி அப்படின்னா. ஸோ டான்ஜென்ஷியல் டு த சர்க்கிள் அண்ட் ஒமேகா இஸ் த ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது
which gives the relation between linear speed and angular speed. இப்போ இது வந்து என்ன கொடுக்குது நமக்கு, linear speedக்கும் angular speedக்கும் இடையிலான relation. v is the linear speed and r omega is the angular speed குள்ள relation கொடுத்துருச்சு. The direction of note பாருங்க, the direction of linear velocity v vector is tangential to the circle, whereas the direction of angular velocity omega vector is along the axis of rotation. So the radius is also represented as a vector. Radius நம்ம வெக்டரில் தான் டினோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. directed radially from the center of the circle. அடுத்தது ஈக்குவேஷன் 2.38. எது லாஸ்ட் ஈக்குவேஷன், v is equal to r omega போட்டோம் இல்லைங்களா, is true only for circular motion. v is equal to r omegaங்கிறது only for circular motion. In general, the relation between linear and angular velocity is given by. இப்போ லீனியர் வெலாசிட்டிக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுனது தான் v vector is equal to r into ஒமேகான்னு எழுதியிருக்கோம் இங்கே. அதே அவங்க வெக்டர் நோட்டேஷனில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். v vector is equal to omega vector into r vector. ஏன் இங்கே வெக்டர் டைரக்ஷன் போட்டிருக்கோங்கிறது மேலே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The radius is also represented as a vector, r vector, directed radially from the center of the circle. So அப்போ relation between linear and angular velocity is given by v vector is equal to omega vector into r vector. For circular motion, equation 2.39 reduces to equation 2.38 since omega vector and r vector are perpendicular to each other. இந்த ஒமேகா வெக்டரு ஆர் வெக்டரு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2.38 இங்கே என்ன இருக்குது, v is equal to r omega, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வி கெட் சின்ஸ் r is கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறாங்கம்மா இங்கே. அப்போ dv by dt இங்கே என்னமா இருக்குது, v omega, r வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்து சொல்லிக்கிறாங்க. அப்போ dv by dt is equal to r into d omega by dt. இப்போ இந்த இடத்துல d omega அப்படின்னு சொல்லும்போது அது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா நமக்கு என்ன தெரியும், ஆக்சிலரேஷன், ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இல்லை ஜென்ரலி ஆக்சிலரேஷன். அப்போ இங்கே dv by dt ஈக்குவல் டு r into d omega by dt. இந்த இடத்துல இந்த d omega by dt அப்படிங்கிறது என்னது, r ஆல்ஃபா. ஏன் அப்படின்னா d omega by dt அப்படின்னு சொல்லும்போது this is angular velocity with respect to time. Change in angular velocity with respect to time na that is called as acceleration. அதாவது ஆல்ஃபா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஆல்ஃபா, that is acceleration அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ dv by dt is equal to r into d omega by dt equal to r alpha. So here dv by dt is the tangential acceleration. dv by dt ங்கிறது என்னமா, tangential acceleration and is denoted as at. இது எப்படி எழுதுறாங்க, tangential at, t னா tangential, ஏன்னா acceleration. ஏன்னா நமக்கு தெரியும் dv by dt லீனியர் ஸ்பீட் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க இங்கே, tangential acceleration எடுத்துக்கிறாங்க and is denoted as at dot d omega by dt is the angular acceleration alpha. ஸோ அப்போ இது ஏடின்னும் dv by dt வந்து ஏடின்னும் d omega by dt ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க, அதாவது angular acceleration. ஸோ அப்போ here dv by dt is the tangential acceleration and is denoted as at, d omega by dt is the angular acceleration alpha. Then equation 2.39 becomes என்ன வருது, அதை அப்படியே மாற்றி எழுதுறாங்க. dv by dtக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, dv by dtக்கு பதிலாக at இங்கே போட்டிருக்காங்களா. அடுத்தது r ஆல்ஃபா ஆல்ரெடி கண்டுபிடிச்சது, அதை எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். The tangential acceleration at experienced by an object in circular motion is shown in figure 2.48. அடுத்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்கம்மா அதை. The tangential acceleration at எப்படி experienced by an object in circular motion, அது என்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பேஜில். இந்த பாருங்கள் டயக்ராமில் பாருங்கள். ஸோ 2.48ல் என்ன சொல்லியிருந்தாங்க, த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல டயக்ராமில் ரெட் லைன் ரெட் மார்க் காமிச்சிருக்காங்களா ஏரோ மார்க்கோட. ஸோ இப்போ அதுதான் வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் at experienced by an object in circular motionல ரிவால்வ் ஆகும்போது எப்படி டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் உணரப்படுது அப்படிங்கிறத டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நோட் தட் த டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. ஆர் யூ கிளியர் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது when a point object is moving on a circular path, அதாவது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா
It covers equal distances on the circumference and of the equal interval of time. Then the object is said to be uniform circular motion. இதை 2 மார்க் கொஷனில் மார்க் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா இதுதான் ஆன்சர். அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா, ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அது கவர் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அது மட்டும் கிடையாது, ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ அது 3 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மோஷன் அப்படிங்கும்போது வென் எ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஆன் எ சர்க்குலர் பாத், ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மாறவே மாறாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இது சுற்றிட்டே இருக்குன்னா இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஈக்குவல் டிஸ்டன்சஸ், அந்த ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் அதோட வெலாசிட்டி அந்த டைரக்ஷன் என்னவாயிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ சர்க்குலர் மோஷன்லேயே வென் a point object is moving on a circular path with the constant speed அப்படின்னா it covers equal distances on the circumference of the circle in equal intervals of time na, then the object is said to be in uniform circular motion. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வெலாசிட்டி, இது டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இந்த வெலாசிட்டி பாருங்களேன் ஈக்குவல், அதாவது வெலாசிட்டியோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன் காட்டுது, நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன், நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன். ஆனால் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதாவது அந்த டைரக்ஷன் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன், அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீட் ரிமைன்ஸ் த சேம். அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மட்டும் என்னவாகிட்டே இருக்குது, வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக இட் இம்ப்ளைஸ் தட் என்ன சொல்கிறாங்கன்னா the magnitude of velocity vector remains constant. அந்த அளவு, அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கா, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான் வந்து என்னவாகுதா, சேஞ்ச் ஆகுது. இது புரிஞ்சுதுங்களா? அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி வந்து ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீட் ரிமைன்ஸ் த சேம். இதுக்கு என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்பீடு வந்து என்னவாகிட்டே இருக்கும், சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வெலாசிட்டிங்கும் போது இதோட டைரக்ஷனை பாருங்கள், நெக்ஸ்ட்டு மேலே வரும்போது இப்படி வரும், நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது இப்படி வரும். அப்போ அந்த ஆல்வேஸ் டைரக்ஷன் ஷுட் பி சேஞ்ச். ஸோ இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங், ஆனால் ஸ்பீடு வந்து என்னவாகிட்டே இருக்கும், ரிமைன்ஸ் த சேம். ஃபிசிக்கலி இட் இம்ப்ளைஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர் வந்து எப்படி இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. அதோட டைரக்ஷன் வந்து என்னவாகிட்டே இருக்குமா, கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. இஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன், அதாவது ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்து வெலாசிட்டி டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதுவே வந்துட்டு வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன், ரெண்டுமே சேஞ்ச் ஆகும், ஸ்பீடும் மாறுது டைரக்ஷனும் சேஞ்ச் ஆச்சுன்னா டியூரிங் சர்க்குலர் மோஷன் தென் வி கெட் த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ இஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் டியூரிங் த சர்க்குலர் மோஷன் வி கெட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அடுத்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் அந்த ஆக்சலரேஷன் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தட் ஆக்சலரேஷன் என்ன தான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டே இருந்தால் கூட, நம்ம வேகமாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட நம்மளோட மோஷன், அந்த மூவிங், அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக அந்த நம்மளோட பாடி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டுவார்ட்ஸ் த சென்டரை நோக்கி தான் மூவ் ஆகும். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனுங்கிறது தட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஆக்சலரேஷன் ஆக்டிங் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். திஸ் இஸ் கால்ட் அ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ ஹியர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் சீன் ஆல்ரெடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி வெக்டர் டர்ன்ஸ் கண்டினியூஸ்லி
without changing its magnitude. அதாவது ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் the velocity vector turns continuously without changing its magnitude. Speed remains constant ஆ இருக்கும்னு சொல்கிறாங்க. Note that இங்கே வந்து ப்ளூ கலர் லைன் அண்ட் ரெட் கலர் லைன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ அந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறது தட் இஸ் அ பொசிஷன் அல்லது ரேடியஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ரேடியஸ்ன்னு சொல்கிறான். அடுத்தது ப்ளூ லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த வெலாசிட்டி. நெக்ஸ்ட் என்ன ஆகிட்டே இருக்குது பாருங்கள், அதோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மேலே என்ன சொல்லியிருக்காங்க, இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி வெக்டர் டர்ன்ஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட். அதோட ஸ்பீடில் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. நோட் தட் த லென்த் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் தட் இஸ் ப்ளூ இன் கலர் இஸ் நாட் சேஞ்ச்டு டியூரிங் த மோஷன். அதாவது அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை பாருங்கள், லென்த்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோட் தட் த லென்த்து திஸ் இஸ் த ப்ளூ கலர் லைன் அப்படின்னா அந்த லென்த் வந்து எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்குது. அந்த ப்ளூ லென்த் ஆஃப் த ப்ளூ கலர் லைன் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. லென்த் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் ப்ளூ இஸ் நாட் சேஞ்ச்டு டியூரிங் த மோஷன். இதுலேருந்து என்ன தெரிய வருது, இம்ப்ளாயிங் தட் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது. ஸ்பீட் வந்து எப்படி இருக்கா, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஈவன் தோ த வெலாசிட்டி இஸ் டான்ஜென்ஷியல் அட் எவ்ரி பாயிண்ட் இன் த சர்க்கிள். ஈவன் தோ த டான்ஜென்ஷியல். So note that the length of the velocity vector that is blue color is not changed during the motion. இதுலேருந்து implying that speed remains constant. அந்த length of the velocity வந்து அப்போ speed வந்து எப்படி இருக்கா, remains கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Even though the velocity is tangential at every point in the circle. ஸோ அந்த velocity வந்து எப்படி இருக்கா, tangential-ஆக இருக்குது அப்படின்னாலும் even though the velocity is tangential at every point in the circle, the acceleration is acting towards the center of the circle. And the acceleration point எப்படி இருக்கா, acting towards the center of the circle. So startingல சொன்ன மாதிரி அந்த acceleration வந்து acting towards the center of the circle. This is called as centripetal acceleration. It always points towards the center of the circle. Centripetal acceleration எப்பவுமே என்னவா, points towards the circle அதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா centripetal acceleration என்னன்னு? So uniform circular motion velocity vector not continuously without changing its magnitude, அதாவது ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து அதை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க ப்ளூ கலர் லென்த், அதாவது ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு வெலாசிட்டி, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர்னு சொல்கிறாங்க. இஸ் நாட் சேஞ்ச்டு, அதாவது அது லென்த் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இது சேம் ஸ்பீடு வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட the velocity is tangential at every point in the circle. ஸோ டான்ஜென்ஷியலாக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் வந்து என்னது, ஆக்டிங் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த ஆக்சிலரேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா சென்ட்ரிபீட்டல் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளாக தான் இருக்குது. ஆக்சிலரேஷன் ஆக்டிங் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். திஸ் இஸ் கால்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்ட்ரிபீட்டல் அப்படின்னாலே தட் ஆக்சிலரேஷனாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா கூட that force acting towards the center of the circle, that acceleration acting towards the center of the circle is called as centripetal acceleration. அதை வந்து ஜியோமெட்ரிக்கலாக இந்த டயக்ராமில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Centripetal acceleration is derived from a simple geometrical relationship between position and velocity vectors. இந்த டயக்ராமில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு v1 v2 that is velocity vector, அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். r1 r2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தட் பார்ட்டிக்கல் ரேடியஸ், தென் தீட்டாங்கிறது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் த டைரக்ஷன் ஆஃப் த டைரக்ஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் அண்ட் வெலாசிட்டி வெக்டர் ஷிஃப்ட் த்ரூ த சேம் ஆங்கிள் தீட்டா. வெலாசிட்டிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டைரக்ஷன் இல்லை பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆங்கிள் தீட்டா வந்து சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த r1 r2ங்கிறது பொசிஷன் சொல்கிறாங்கம்மா. தென் ப்ளூ கலர் லைனில் ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல v1 v2 வெலாசிட்டி, அதை வந்து டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் கலர் லைனில் ட்ரா பண்ணியிருக்கிறது பொசிஷன், ப்ளூ கலர் லைனில் ட்ரா பண்ணியிருக்கிறது டைரக்ஷன். சரிங்களா, இப்போ பார்ப்போமா. லெட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி வெக்டர்ஸ் ஷிஃப்ட் த்ரூ த சேம் ஆங்கிள் தீட்டா இன் எ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல் டி. டெல் அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் இல்லை ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அப்போ directions of position and velocity vectors shift through the same angle theta in a small interval of time del t is shown in figure. இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. For uniform circular motion என்ன எழுதுறாங்க அப்படின்னா that position r equal to mod of r1 vector equal to mod of r2. அதாவது அந்த பொசிஷன் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அடுத்தது அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது v is equal to mod of v1 vector equal to mod of v2, that is magnitude அளவுன்னு சொல்லலாம். If the particle moves from position vector r1 vector to r2 vector, அதாவது change in position சொல்லலாமா இதை? அப்போ the displacement is given by del r vector equal to r2 vector minus r1. இனிஷியலாக டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷன் r1 இங்கே இருக்குமா. நெக்ஸ்ட் என்னது ஆஃப்டர் அ டைம் del tக்கு போது பொசிஷன் என்னவாயிருது சேஞ்ச் ஆகுது. திஸ் இஸ் r2, அப்போ திஸ் இஸ் r1. அப்போ அதே மாதிரி வெலாசிட்டி என்னவாகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். So let the directions and positions of the velocity vector shift through the same angle theta in a small interval of time del t. So for uniform circular motion r is equal to mod of r1 vector equal to mod of r2 vector and v equal to mod of v1 vector equal to mod of v2 vector. If the particle moves from position vector r1 vector to r2 vector. So already காமிச்ச மாதிரி தான் இந்த ரெட் கலர் diagram it shows the position vector and v1 blue color diagram காட்டுறது velocity vector. So அப்போ r is equal to so change in position அப்படின்னு சொல்லும் போதுமா del r the displacement is given by del r vector equal to r2 vector minus r1. அதே மாதிரி and change in velocity from v1 vector to v2 vector is given by so r2 minus r1 and change in velocity from v1 to v2 vector அப்படின்னு சொல்லும்போது is given by del v vector equal to v2 vector minus v1. ஸோ அதாவது ஜியோமெட்ரிக்கலாக இதை வந்துட்டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனை ப்ரூவ் பண்ணுறாங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லை. The magnitudes of the displacement del r and del v satisfy the following relation. அதாவது அந்த magnitudes and displacements அப்படின்னு சொல்லும்போது இப்போ del r by r ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் theta is equal to opposite by adjacent பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டிராயிங் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுது, இங்கே பாருங்கள் ஆங்கிள் தீட்டா இருக்குது. அப்போ என்னது இதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட்ங்கும் போது டெல் ஆர் பை ஆர் அப்படின்னு போடலாமா. அதே மாதிரி வெலாசிட்டி தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு வருது டெல் வி பை வி, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருப்பாங்கம்மா. நீங்கள் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கங்க, இது ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் அப்படின்ட்டு அதே மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், del r and del v satisfy the following relation அப்படின்னு சொல்லும்போது del r by r is equal to minus del v by v equal to theta. இங்கே மைனஸ் சைன் ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் தட் இட் ரேடியலி இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது, டுவார்ட்ஸ் த சென்டரை நோக்கி இருக்கு இல்லைங்களா. ஸோ தட் இஸ் அதனால் நம்ம இங்கே வந்து நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ del r by r is equal to minus del v by v equal to theta. ஏன் இங்கே வந்து இந்த del r by r வந்துச்சு del v by v வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்களா. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சொல்லும்போது இங்கே டயக்ராமில் பார்த்துக்கோங்க தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது del r டிவைடட் பை r, அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு del v டிவைடட் பை v, அதை தான் இங்கே எடுத்துருக்காங்க. ஹியர் த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் del v பாயிண்ட்ஸ் ரேடியலி இன்வர்டு, v வந்துட்டு என்னது அந்த டைரக்ஷனை நோட் பண்ணது இல்லைங்களா. அப்போ அது என்னது பாயிண்ட்ஸ் இன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ ரேடியலி del v பாயிண்ட்ஸ் ரேடியலி இன்வர்ட் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அதனால தான் இந்த del v கிட்ட நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே டிவிஷனில் இருக்கிற v வந்து என்னவாயிருது மைனஸ் சைனோட இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னா del v is equal to நமக்கு மைனஸ் v இன்ட்டு del r by r. இந்த நெகட்டிவ் சைன்கிறது அது ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன் தான், அதனால சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த மைனஸ் v அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ del v is equal to மைனஸ் v இன்ட்டு del r by r. இப்போ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சுங்களா. இந்த del r by r ஈக்குவல் டு மைனஸ் del v by v ஈக்குவல் டு தீட்டா எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பக்கம் அதாவது வியை வந்துட்டு லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ del v is equal to மைனஸ் v இன்ட்டு del r by r. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் del t ஆல் போத் சைட்ஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போத் சைட்ஸ் del t ஆல் டிவைட் பண்ணுறாங்க. தென்
del A is equal to A இங்கே போட்டாங்கன்னா அதாவது ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது ஆக்சிலரேஷன் தெரியும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக del t போட்டால் என்ன கிடைக்கும்? A is equal to del V by del t equal to மைனஸ் இந்த டேர்ம் இந்த டிவிஷனில் இருக்க R வந்து இங்கே வந்துடுது, V by Rன்னு வந்துடுது. இந்த இடத்துல del V by del t வந்துருமா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் V by R இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், இந்த V இருக்குங்க, இங்கே டிவிஷனில் R இருக்குது. ஸோ அதனால் V by R வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? del R by del t வந்துடும், del R by del t வந்துருங்களா? இப்போ இந்த del V by del tனா என்ன அர்த்தம்? அதுக்கு A அப்படின்னு அர்த்தமாயிரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் V by R அப்படியே இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த del R by del tனா என்ன அர்த்தம் ஆகுது? R X எது வேணாலும் போகலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அர்த்தம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? V ஆயிடுது. del R by del tனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல del R by del t அகைன் இந்த இடத்துல V அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த del R by del tக்கு பதிலாக என்னென்னு போடுறாங்க? V. அப்படின்னா ஈக்குவேஷன் என்னவாயிரும்? A is equal to மைனஸ் V squared by R. இப்போ இது ஜியாமெட்ரிக்கலாக டயக்ராம் மூலமாக எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ del V is equal to மைனஸ் V into del R by del R. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் del tயால் போத் சைட்ஸ் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ A is equal to del V by del t equal to மைனஸ் V by R into del R by del t equal to நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வருது? இந்த del R by del tனா இந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, தட் இஸ் கால்டு V. புரியுதுங்களா? ஏன்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அதை Vன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடுது? A is equal to மைனஸ் V squared by Rன்னு ஆயிடுது. ஸோ ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் V is equal to ஒமேகா R. ஏன் இங்கே ஒமேகா R அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா பாருங்கள், இது வந்து ஆக்சிலரேஷன் தான். A is equal to V squared by சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் A is equal to மைனஸ் V squared by Rன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஈக்குவேஷன் என்ன வருது? V is equal to ஒமேகா R. ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டி தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ V is equal to ஒமேகா R, வேர் ஒமேகா இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் about the center, then the centripetal acceleration can be written as என்ன ஒரு centripetal acceleration? A is equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் R. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இதே ஈக்குவேஷன்லேருந்து தான் வந்திருக்கு பாருங்கள். மைனஸ் A is equal to மைனஸ் V ஸ்கொயர்ட் R கிடச்சது இல்லைங்களா நமக்கு ஆன்சரு. அதுக்கப்புறமா Vக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? ஒமேகா Rன்னு எழுதணும் இல்லைங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், A is equal to V squared by R. A is equal to V squared by R. A is equal to V squared by R மா. நெக்ஸ்ட்டு Vக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஒமேகா R சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நீங்களே போடுங்க என்னது? ஒமேகா இந்த இடத்துல V ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த ஒமேகா ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒமேகா ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை R இருக்கும். அப்போ இதில் ஒரு ஆரும் இதில் ஒரு ஆறு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒமேகா ஸ்கொயர் A is equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் R இருக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே நமக்கு ஃபைனலாக கிடச்சது A is equal to V squared by R கிடச்சதுமா. தென் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா வெலாசிட்டி V is equal to என்னென்னு எழுதுகிறோம்? ஒமேகா R, அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு V is equal to ஒமேகா R. அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்டு R ஸ்கொயர் டிவைடட் பை Rன்னு வரும். R கேன்சல் ஆகிட்டுனா பேலன்ஸ் என்ன இருக்கும்? A is equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு R. அதை தான் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், A equal to V squared by R. அடுத்த ஸ்டெப்பில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு Vக்கு பதிலாக ஒமேகா Rன்னு போட்டிருக்காங்களா? இந்த ஒமேகா Rஐ எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைடட் பை R. அதில் ஆரும் ஒரு R ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் R. அதுதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. ஸோ A is equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் R. The magnitude of centripetal acceleration is constant for uniform circular motion, but centripetal acceleration is not constant. அதாவது magnitude of centripetal acceleration is constant for எப்போ வந்து magnitude அதோட அளவு centripetal acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா for uniform circular motion தான் இருக்கும். But centripetal acceleration is not constant but takes different directions during the motion. ஆனால் வந்துட்டு centripetal acceleration direction change ஆகிறதுனால
கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதுவே வந்துட்டு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். என்னது, ஸ்பீடு வந்துட்டு எப்படி இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, தென் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்பீட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன சொல்கிறாங்க, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் தென் வி ஹேவ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, when the bob attached to a string, அதாவது ஒரு சின்ன கயிறில் வந்துட்டு நம்ம ஒரு பாப் ஏதோ ஒரு பால் மாதிரி கட்டி அதை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் சர்க்கிளில் கீழே கையில் ஒரு இது வச்சுட்டு ஸ்டோனை கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை கையில் சுற்றிகிட்டே இருக்கோம். இப்போ when the bob attached to a string moves in a vertical circle, the speed of the bob is not the same at all time. அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் த பாப் வந்து எல்லா நேரத்துலையும் சேமாக இருக்காது. Whenever the speed is not same in circular motion, the particle will have both centripetal and tangential acceleration. அதாவது அந்த எப்போல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பீட் இஸ் நாட் சேமாக இல்லையோ, சர்க்குலர் மோஷனில் ஸ்பீட் வந்து சேமாக இல்லையோ, அப்போ அது வந்து என்னென்னா அந்த பார்ட்டிக்கல் வில் ஹேவ் போத், ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனும் இருக்குமா, அதில் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்னு? ஸோ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுங்கிறது வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஃப்ளோ ஆகாது, அந்த பார்ட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகாது. ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் a சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் then we have non-uniform circular motion. For example, when the bob attached to a string moves in a vertical circle, bob attach பண்ணி vertical circle revolve ஆகிட்டே இருந்துச்சுன்னா the speed of the bob is not the same at all time. எல்லா டைம்லையும் அந்த ஸ்பீட் ஆஃப் த பாப் வந்து சேமாக இருக்காது. whenever அப்போ எப்போல்லாம் அந்த ஸ்பீடு வந்து சேமாக இல்லையோ அப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா இந்த சர்க்குலர் மோஷனில் சேமாக இல்லையோ அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு என்ன இருக்குன்னா ரெண்டுமே இருக்கும். ஒன்று சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், அதாவது ஏசி சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனும் இருக்கும், அடுத்து டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் ஏடியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் டயக்ராமில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, அது வெர்டிக்கலில் இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம், சின்ன ரோப் அதை சின்ன கயிறில் வந்து ஒரு சின்ன கல்லை கட்டிட்டு நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் அதை சுற்றும் போது ஒரே ஸ்பீடில் அந்த கல் வந்து சுற்றுறது கிடையாது. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஏசி அப்படிங்கிறது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், தென் ஏடி அப்படிங்கிறது tangential acceleration. It makes an angle theta. Then this is the red color line ட்ரா பண்ணியிருக்கிறது resultant acceleration. அந்த ரெண்டு ஆக்சிலரேஷனுக்கு இடையில resultant acceleration கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏடி ஏசி ஏஆர் அப்படிங்கிறது ரிசல்டன்ட், ஏடிங்கிறது டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன், ஏசிங்கிறது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் AR is in non-uniform circular motion கொடுத்துருக்காங்க. The resultant acceleration is obtained by, எப்படி நமக்கு resultant acceleration கிடைக்கும் அப்படின்னா vector sum of centripetal and tangential acceleration ரெண்டையும் ஆட் பண்ணுறோமா, centripetal acceleration-ஐயும் tangential acceleration-ஐயும் ஆட் பண்ணும்போது we get the resultant acceleration. ஸோ அவ்வளோதாம்மா. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அது முடிச்சிச்சு, லெசன் முடிஞ்சிச்சுமா. சின்ஸ் த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் நமக்கே தெரியும் இஸ் v ஸ்கொயர்ட் பை r, த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் இஸ் கிவன் பை AR இஸ் ஈக்குவல் டு, அப்போ சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, ஜியோமெட்ரிக்கலாக டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, v ஸ்கொயர்ட் பை r. அடுத்தது த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் இஸ், என்னது ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தோம், வெக்டர் சம் ஆஃப் த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். அப்போ என்ன கிடைக்கும், இஸ் கிவன் பை AR இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்போவுமே மேக்னிடியூட் எழுதும்போது ஸ்கொயர் ரூட்டில் தான் எழுதுவோம். இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில் கூட பார்த்துருப்போம், R இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB காஸ் தீட்டான்னு எழுதணும் இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி தான் மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் எழுதும்போது AR இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் AT ஸ்கொயர்டு, அதாவது டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர்டுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுறாங்க, V ஸ்கொயர்ட் பை R த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதுறாங்க. V ஸ்கொயர்ட் பை R த ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே V ஸ்கொயர்ட் பை Rங்கிறது AC ஸ்கொயர்டு. அப்போ திஸ் ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ரேடியஸ் வெக்டர். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும், தட் இஸ் தீட்டா. அப்போ வந்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா the resultant acceleration makes an angle theta with the radius vector as shown in figure. So this angle is given by tan theta.
அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா திஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டாங்களா. ஸோ இப்போ இது வந்து தீட்டாவை உருவாக்குது, தீட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஏசி, நெக்ஸ்ட்டு இது வந்து ஏடி அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டேன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா அது வந்து அதோட ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது டேன் தீட்டா அப்படிங்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னென்னா இங்கே ஏடி, அட்ஜசன்ட் வந்து ஏசி, சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் சொல்கிறாங்க. அப்போ ஏடி பை ஏசின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கம்மா. So this angle is given by this resultant acceleration makes an angle theta with the radius vector as shown in figure. This angle is given by tan theta equal to at divided by v squared by r. At na tangential acceleration, divided by ac na v squared by r. So இதே இந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சம் இருக்குமா. இந்த சம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் 2.40. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது டாபிக் பார்த்துடலாம். அது பார்த்தா முடிஞ்சிடுச்சு இந்த லெசனே. அது ரொம்ப ரொம்ப ஈஸிமா. ஈக்குவேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு 5 minutes I'll finish the class. If an object is in a circular motion with a constant angular acceleration alpha அப்படின்னா we can derive kinematic equation for this motion. சர்க்குலர் மோஷன் இப்போ அந்த லீனியர் மோஷனுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு தான் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணிடணும். இப்போ சர்க்குலர் மோஷன்னா அதுக்கு என்ன ஈக்குவேஷன், அவ்வளோதான். அதாவது அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டாபிக் முடித்தா லெசன் 2 முடிஞ்சிடுச்சு. ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். இஃப் an object is in circular motion அப்படின்னா with the constant angular acceleration alpha we can derive kinematic equations for this motion analogous to those for linear motion. linear motionக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சர்க்குலர் மோஷனுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. we derive the kinematic equations for this motion analogous to those for the linear motion. Let us consider a particle executing circular motion. அந்த பார்ட்டிக்கல் வந்து இப்போ சர்க்குலர் மோஷனில் இருக்குது with initial angular velocity omega naught. ஒமேகா நாட் இந்த வேர்ட்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒமேகா நாட் அப்படிங்கும்போது ஒமேகா அப்படின்னாலே ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டினா அது ஒமேகா நாட் அப்படின்னு அர்த்தம். So let us consider a particle executing circular motion with initial angular velocity omega naught. After a time interval t, it attains a final angular velocity omega. அப்போ ஒமேகானா என்ன அர்த்தம், angular velocity அப்படின்னு அர்த்தம். During this time, it covers an angular displacement theta. அப்போ வெலாசிட்டி அப்படின்னால ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னால அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டைமில் அது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கா, எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி தேர் இஸ் அன் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஏன்னா சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் இட் ப்ரொடியூஸ் த ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இப்போ மூணுமே வந்துச்சு பாருங்கள், ஆங்குலர் வெலாசிட்டி இதில் இருக்குது, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் இருக்குது, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இதில் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அது வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அது ஆக்சிலரேஷன். இப்போ இங்கே சர்க்குலர் மோஷன் சொல்கிறதுனால தான் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ ஒன்ஸ் அகேன் I'll read this. Let us, ஏன்னா இது 3 mark கொஸ்டினில் கேட்பாங்க, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன். Let us consider a particle executing a circular motion with the initial angular velocity omega naught. After a time interval t, it attains a final angular velocity omega. During this time, it covers an angular displacement theta. Because of the change in angular velocity, there is an angular acceleration alpha. So, the kinematic equations for circular motion are easily written by the following kinematic equations for linear motion. So, linear motion la enna equation எழுதுனமோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக அந்த 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 வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரியும், v = u + 18 தெரியும். அப்போ அந்த விக்கு பதிலாக என்ன, யூக்கு பதிலாக என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். So the kinematic equations for circular motion are easily written by following the kinematic equations for linear motion. The linear displacement நமக்கு என்னன்னு தெரியும், s அப்படின்னு தெரியும், is replaced by angular displacement theta. அதே மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா, சர்க்குலர் மோஷனுக்கும் லீனியர் மோஷனுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர்னா நத்திங் பட் இட் தட் பார்ட்டிகல் மூவிங் இன் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அர்த்தம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தீட்டா. velocity அப்படின்னு பார்க்கும்போது v is replaced by angular velocity omega. acceleration a is replaced by angular acceleration alpha.
The initial velocity u is replaced by the initial angular velocity omega naught. By following this convention, kinematic equations for circular motion are as in the table given below. அப்போ இந்த ரீப்ளேஸ் பண்ணதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாமா? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லீனியர் மோஷன் என்னன்னு தெரியும், v = u + at. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் என்னது, v இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ ஒமேகா = ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. எஸ்க்கு பதிலாக என்னது, டீட்டா. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டீட்டா = இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகா நாட் டி ப்ளஸ் ½ ஆல்ஃபா டி ஸ்கொயர்டு. அடுத்து v² = u² + 2as. இங்கே வந்து என்ன வரும், ω² = ஒமேகா நாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஆல்ஃபா டீட்டா. அடுத்து s = v + u / 2 × t வந்துச்சா. டீட்டா = ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா டிவைடட் பை 2 × t. ஸோ ஆர் யூ கிளியர்? அவ்வளோதாம்மா, இந்த லெசன் முடிஞ்சுதுமா. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லீனியர் மோஷன் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கான்ஸ்டன்ட் அக்சிலரேஷன்ஸ் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் ஆர் applicable to only constant angular acceleration. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். என்னது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக, பார்ட்டிக்கல் இஸ் இன் சர்க்குலர் மோஷன் வித் அன் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க 0.2 radian second inverse square. What is the angular displacement made by the particle after 5 seconds? And what is the angular velocity at t = 5 seconds? Assume that initial angular velocity is 0 கொடுத்துருக்காங்க. இப்போ since the initial angular velocity is 0னா ஒமேகா நாட் = 0 ஆயிடுச்சு. இப்போ angular displacement made by the particle is given by, நமக்கே தெரியும் angular displacement s = ut + ½ at². அது வந்து இதுக்கு லீனியர் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஆங்குலர் மோஷன் இல்லைங்களா. அப்போ என்ன வரும், டீட்டா = ஒமேகா நாட் டி ப்ளஸ் ½ ஆல்ஃபா t². தென் நெக்ஸ்ட்டு கொடுத்த வேல்யூஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீட்டா = இங்கே ஒமேகா நாட்டோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் ½ இருக்கு இல்லைங்களா, அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 1/2 ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, ஆங்குலர் வெலாசிட்டி t = 5 செகண்ட். ஆல்ஃபா அது அப்படியே தான் எடுத்தது, அதாவது 1/2 × 2 × 10⁻⁻1. ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி இது பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சரு, 2.5 ரேடியன் கிடைக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.2 radian second inverse square. ஸோ அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னமா கிடைக்குது, இன்ட்டு அது 25 மல்டிப்ளை பண்ணால் we get the answer is 2.5 radian. in terms of டிகிரியில் போடும்போது டீட்டா = 2.5 இன்ட்டு அந்த 1 ரேடியனோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் இல்லைங்களா, 57.27 டிகிரி. அதோட மல்டிப்ளை பண்ணோன்னா we get the answer is 143 டிகிரி. ஒன்றும் இல்லாமல் இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே டீயோட வேல்யூவை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பார்ட்டிக்கல் ஆஃப்டர் 5 செகண்ட்க்கு அப்புறமா என்ன. அடுத்தது இஃப் த வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி அட் t = 5 செகண்ட்னா, இப்போ அந்த t = 5 செகண்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. t² பதிலாக 25, 5 × 5 25 போட்டாங்கம்மா. ஆல்ஃபா அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன இருக்குது, 0.2 radian second inverse square இருக்குது இல்லைங்களா. அதை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2 × 10⁻⁻1. அப்படின்னாலும் என்ன அர்த்தம், 2/10 பண்ணால் 0.2 தானே அர்த்தம். அந்த 0.2வை அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த இடத்துல 2 × 10 அதாவது 2/10 பண்ணாலும் 0.2ன்னு அர்த்தம். அதை தான் 2 × 10⁻1 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடுது. மறுபடியும் 25/10 அப்படின்னு பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2.5 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா இந்த சம் என்னென்னு. ஸோ அப்போ அது நெக்ஸ்ட்டு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/2 இன்ட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த இடத்துல 0.2 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க எப்படி மாற்றி எழுதியிருக்காங்கன்னா 2 × 10⁻⁻1 அப்படின்னாலும் ஒன்று தான், 2/10னாலும் ஒன்று தான், இல்லை 0.2 எல்லாமே ஒன்று தான். அதான் 2 கேன்சல் ஆயிரும். 10⁻⁻1 × 25 இருக்கும். தென் 25/10ன்னு அர்த்தம் அது. அப்போ அதை பண்ணோன்னா 2.5 ரேடியன் கிடைக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் மல்டிப்ளை பண்ணி போடும்போது we get the answer is 143 டிகிரி. அப்போ the angular displacement made by the particle is given by 143 டிகிரி. இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ லெசன் 2 ஓவர். எல்லா டாபிக்ஸும் புரிஞ்சுது, கிளியராக புரிஞ்சிச்சிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.